ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு புகை உங்களை அதிகமா சூழ்ந்துருச்சு. நீங்க இருக்க அறையிலயோ இல்ல நீங்க இருக்க பில்டிங்லயோ புகை அதிகமா ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அந்த வழிமுறைகளை தான் இன்னைக்கு சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைகளுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா புகை உங்களை சூழ்ந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களால சுவாசிக்க முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், குழந்தைகள் டிராவலிங் பண்ற போல அந்த டிராவலிங் மெத்தட்ல போய் ஆகணுங்க. குழந்தைகள் டிராவலிங் எப்படி சொல்றதுன்னா, குழந்தைகள் தவழ்ந்து போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தவழ்ந்து போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு போக தெரியலன்னா என்ன பண்ணணும், முட்டி போட்டு கூட குனிஞ்சு போயிடலாம். இல்லைன்னா நல்லா குனிஞ்சு போயிடணும். முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது துணியோ இல்ல அங்க தண்ணியோ இருந்துச்சுன்னா அந்த துணியை தண்ணியில நனைச்சிட்டு அந்த ஈர துணியை உங்க மூக்குல கட்டிட்டா உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாதுங்க. இதுதான் முக்கியமான பார்த்தா டிராவலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் தீ விபத்து ஏற்பட்டு புகை சூழ்ந்துடுச்சுன்னா நீங்க இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க வெளியேறும்போது கதவு டோர் சாத்திருந்தா அந்த கதவை தொடறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சூடு இருக்கா இல்ல இல்லையான்றத பார்க்கணும். இருக்கிற வேற ஏதாச்சும் பொருளை வச்சு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா எல்லாருமே 1 by 1 வரணுங்க. தீ விபத்து ஏற்பட்டா எல்லாரும் பாத்தீங்கன்னா கும்பலா இடிச்சுன்னு ஊந்துடக்கூடாது. நெரிசல்ல இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதுதான் தீ விபத்து ஏற்பட நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வழிகள்.